ஹலோ ஆல். எல்லாருக்குமே ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும். ஆனால் நம்ம பண்ணுற சில விஷயங்கள் நம்மள அறியாமலே நம்மள அன்ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல்குள்ளே கொண்டு போயிடும். அதில் ஒன்று தான் இந்த மளிகை லிஸ்ட்டு. மாதம் மாதம் மளிகை லிஸ்ட்டு அப்படின்னு எல்லார் வீட்லேயும் ஒன்று ரெடி பண்ணுவோம். அந்த மளிகை லிஸ்ட்டில் இருக்கக்கூடாத விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல் விஷயம் மைதா. எக்காரணத்தை கொண்டும் மைதா மாவு உங்கள் லிஸ்ட்டில் சேர்த்துக்காதீங்க. இருக்கிறதுலையே ரொம்ப அன்ஹெல்தியான ஒரு உணவு அப்படின்னா இந்த மைதா தான். ரெண்டாவது ப்ரெட்டு, ஜாம், சாஸ் இது எல்லாமே நம்மளே சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணாலும் வாங்கிட்டோன்னு சாப்பிடுவோம். அதுவும் பண்ணவே பண்ணாதீங்க. இது எல்லாமே ஒன்றோட ஒன்று இன்டர் கனெக்டு தான். ப்ரெட்டுக்காக ஜாம், ஜாம்க்காக ப்ரெட்டுன்னு போயிட்டே இருக்கும். ஸோ இது உங்களோட லிஸ்ட்டில் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. மூணாவது நூடுல்ஸ். 5 ரூபா 10 ரூபாய்க்கு வாங்குகிற காலம் போய் ஃபேமிலி பேக்கு கிலோ கணக்கில் வாங்குறது அப்படின்னு ஆரம்பிச்சிட்டோம். நூடுல்ஸ் பக்கம் தயவு செஞ்சு போகாதீங்க. நாலாவது ஸ்நாக்ஸ். ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் நிறையவே சூப்பர் மார்க்கெட்டில் கூட கிடைக்கிது. ஆனால் நம்ம பிஸ்கட்டு, சாக்லேட்டு, பாக்கெட் ஐட்டம்ஸ்னு கணக்கு இல்லாமல் வாங்குகிறோம். ஸோ அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே உங்களோட லிஸ்ட்டில் இருந்து எடுத்துருங்க. அஞ்சாவது கூல்ட்ரிங்க்ஸ். ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ் அப்படின்னு இன்றைக்கி கிடைக்கிற எல்லாமே வெறும் சுகர் கண்டென்ட்டு தான். ஸோ கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிற பழக்கம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் இனிமேல் அப்படி பண்ணாதீங்க. இப்போ நான் சொன்ன 5 விஷயங்களும் நம்ம வெளியில் போய் கூட சாப்பிடுவோம். ஆனால் வீட்டிலையே வாங்கி வச்சா இன்னும் அதிகமாக சாப்பிடுவோம். ஸோ இது எல்லாமே வீக்லி ஒன்ஸ், மந்த்லி ஒன்ஸ்னு வெளியில் கூட போய் வாங்கி சாப்பிடுங்க. ஆனால் வீட்டில் வாங்கி வைக்கவே வைக்காதீங்க. அப்போ என்ன தான் வாங்குறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? என்னெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆனில் வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.